நாமளும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்ம என்ன ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒரு ஃபுல் பிளெஜோட ஒரு ஃபுல் மோட்டிவேட்டட் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அதெல்லாம் ஒரு 1 or 2 days, ஒரு 1 or 2 weeks தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து அன்மோட்டிவேட் ஆகி அதை வந்து லீவ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கெல்லாம் ரீசன் என்ன? நம்ம லைஃப்பில் நம்ம என்ன ஒரு விஷயத்தை முடிக்கணும்னாலும் சரி, லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னாலும் சரி, நமக்கு தேவையான விஷயம் வந்து மோட்டிவேஷன் கிடையாது, டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின். எல்லாம் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு கோட்டை வந்து அட்மையர் பண்ணுவாங்க. அதுமாதிரி நான் அட்மையர் பண்ணுற கோட் தான் செல்ஃப் டிசிப்ளின் ஈக்குவல் டு சக்ஸஸ். இதே நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். மோட்டிவேஷனுக்கு செல்ஃப் டிசிப்ளினுங்கிற வித்தியாசம் என்ன, செல்ஃப் டிசிப்ளின் நமக்கு எந்த அளவுக்கு தேவை, அது எப்படி ஒரு அன்பிரேக்கபிளாக உருவாக்குறது அப்படின்ற வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இதுமாதிரி நம்ம சேனலில் ஏகப்பட்ட வேல்யூவான வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற 7 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் ஒரு அன்பிரேக்கபிளாக செல்ஃப் டிசிப்ளினை உருவாக்குறதுக்கு. ஆனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்பர் 1, செட் கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக் கோல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோலை வந்து நம்ம வந்து கிளியராக டிஃபைன் பண்ணணும். இது வந்து ஷார்ட் டர்ம் கோல், இது வந்து லாங் டர்ம் கோல், அப்படி நம்ம டிஃபைன் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம பிடிச்சி வைக்க மூலமாக நம்மளுக்கு இது மூலமாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபஸ்ட்டு எது செய்யலாம், எது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ஷார்ட் டர்ம் கோல் மூலம் செய்யலாமா, லாங் டர்ம் கோல் மூலம் செய்யலாமா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதனால் டைம் வேஸ்ட் ஆகாத தடுக்க முடியும். நம்பர் 2, எஸ்டாப்ளிஷ் டெய்லி ரொட்டீன். ஒரு டே இருந்தால் அந்த டேவை நீங்கள் தான் வந்து ஸ்ட்ரக்சராக வந்து உருவாக்கணும். ஒரு 1 hour வந்து ஒர்க் பண்ண போகிறேன், 1 hour எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், 1 hour ரீட் பண்ண போகிறேன், அடுத்த 1 hour நான் கிரிக்கெட் ப்ளே பண்ண போகிறேன். இதுமாதிரி ஒரு டேவை நாம் தான் ஸ்ட்ரக்சர்டாக உருவாக்கணும். இது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது ஒரு கன்சிஸ்டன்டான ஹேபிட் வந்து டிசிப்ளினுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். இது வந்து உங்கள் செல்ஃப் டிசிப்ளினை அன்பிரேக்கபிளாக உருவாக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்பர் 3, ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஹை வேல்யூபிள் டாஸ்க். நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஏகப்பட்ட கோல்ஸ் இருக்கும். அதில் எது நமக்கு இம்பார்ட்டன்டான கோல்ஸ், அதில் எது ஹை வேல்யூபிள் கோல்ஸ், அது எது லோ வேல்யூபிள் கோல்ஸ் நாம தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதில் எது நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கோ அது வந்து நம்ம ஒரு டீப் ஒர்க் செக்ஷன்லையோ இல்லை நமக்கே தெரியும். நமக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ப்ரைம் டைம் இருக்கும். இந்த டைமில் நான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். அதுமாதிரி ப்ரைம் டைமில் அந்த கோல்ஸை ப்ளேஸ் பண்ணி ஈஸியாக அந்த கோல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நமக்கு தான் தெரியும் எது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நாம தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும் நம்ம டாஸ்க்கை. இதெல்லாம் நம்ம ஓவரால் செல்ஃப் டிசிப்ளினுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். நம்பர் 4, பிரேக் டவுன் கோல்ஸ் இன்டூ மேனேஜபிள் ஸ்டெப்ஸ். நம்ம கிரியேட் பண்ணுற கோல் எப்பயுமே வந்து ஒரு அச்சீவபிள் கோலாக தான் இருக்கணும். அன்அச்சீவபிள் கோல்ஸ் வந்து என்றைக்குமே கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு பெரிய கோல் இருக்குது, நம்மளால் செய்ய முடியாது, அது வந்து அன்அச்சீவபிள்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து செய்யலாம். ஒரு 3 செக்ஷனாக பிரித்து, மார்னிங் வந்து ஃபஸ்ட் செக்ஷன், ஆஃப்டர்நூன் ஒரு செக்ஷன் அண்ட் ஈவினிங் ஒரு செக்ஷன், இதுமாதிரி நம்ம தனித்தனியாக பிரித்து செய்யும் போது அந்த அன்அச்சீவபிள் கோல் கூட அச்சீவபிளாக மாறும். இதுமாதிரி நம்ம கஷ்டமான கோல்ஸை வந்து பிரித்து செய்யும்போது நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாமளும் எல்லா கோலும் ஈஸியாக அட்டைன் பண்ணலாம். நம்ம அதுமாரி கோல்ஸை வந்து ஒரே டைமில் வச்சு செய்யும்போது ஒரு கரெக்டான ப்ராக்ரஸ் நம்மளுக்கு கிடைக்காது. அதை நம்ம வந்து தனித்தனியாக வச்சு செய்யும்போது மோர் ப்ராக்ரஸ், மோர் எஃபிஷியண்ட்டாக ஒரு பெட்டர் ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும். நம்பர் 5, ப்ராக்டிஸ் டைம் மேனேஜ்மெண்ட். அடுத்து 1 வீக் இருக்குன்னா அந்த 1 வீக்கை பிளான் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும். இல்லை காலையில் அடுத்து 1 வீக் என்ன பண்ண போகிறோம் அப்படி பிளான் பண்ணி வைக்கணும். நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ப்ரொடக்டிவ் டைமாக தான் இருக்கணும். என்டர்டைன்மெண்ட் ஒரு 50%, மிச்சம் 50% நம்ம ரீடிங், எக்ஸசைஸ், மெடிடேஷன், ஒர்க் அப்படி நமக்கு பிரிக்கக்கூடாது. கிட்டத்தட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ப்ரொடக்டிவிட்டியாக தான் இருக்கணும். நம்ம ஷெடியூல் பண்ணுற ஒரு 90% டைம் வந்து ப்ரொடக்டிவ் டைமாக தான் இருக்கணும். மீதி 10% என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகணும். அது மாதிரி தான் நம்ம வந்து ஷெடியூல் கிரியேட் பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வேஸ்ட் டைமை வந்து மினிமைஸ் பண்ணணும். நம்பர் 6, கல்டிவேட் பாசிட்டிவ் ஹேபிட்ஸ். நம்ம டெய்லி ரொட்டீனில் எந்தெந்த ஹேபிட்டை வந்து இன்க்ளூட் பண்ணால் நம்ம லைஃப் வந்து ரொம்ப பாசிட்டிவாக போகும், நம்ம செல்ஃப் டிசிப்ளினுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுமான்றதை செக் பண்ணிட்டு நம்ம ஹேபிட்டை வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ், புக் ரீடிங், மெடிடேஷன், இதுமாரி ஹேபிட்ஸ்லாம் வந்து நம்ம சக்ஸஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்தமாரி ஹேபிட்ஸ் வந்து நம்ம டெய்லி ரொட்டீனில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். இது மூலிமா நம்ம பெட்டராக வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இதுமாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் வந்து பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம லைஃப்பில். 7th, ஸ்டே அக்கௌண்டபிள் அண்ட் லேர்ன் ஃப்ரம் செட்பேக்ஸ். நம்ம எது பண்ணாலும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி, நம்ம லைஃப் சக்ஸஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி என்ன ஒரு பர்சன் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கூடவே வச்சுக்கோங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை என்றைக்கு லாஸ் பண்ணாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக செட்பேக்ஸ் லைஃப்பில் வந்து பின்னாடி இருக்க தான் செய்யும். நம்ம தோத்துட்டோன்ற ஒரு எண்ணம் அந்த இடத்துல வரக்கூடாது. அங்கே தான் மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் டிசிப்ளின் வந்து பிரேக் ஆகுது. நம்ம ஒரு பயங்கரமான ஒரு அன்பிரேக்கபிளான டிசிப்ளினை பில்ட் பண்ணணும். செட்பேக்ஸ்லேருந்து கம்பேக் கொடுக்க கற்றுக்கணும். செட்பேக்ஸ் எல்லாம் லைஃப்பில் இருக்க தான் செய்யும். பட் நம்ம அதை ஓவர் கம் பண்ணாலே ஒரு அன்பிரேக்கபிளான டிசிப்ளின் வந்து பில்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க 7 திங்ஸ் யூஸ் பண்ணி யாராலையும் பிரேக் பண்ண முடியாத ஒரு டிசிப்ளின் வந்து பில்ட் பண்ணுங்கள். செல்ஃப் டிசிப்ளின் தான் சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.